பருவங்கள் ஓடி போகும், உருவங்கள் மாறி போகும், உன் மீது கொண்ட காதல் உயிரையும் தாண்டி வாழ் சொன்னதெல்லாம் இனி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஃப்ரைடே என்னுடைய கிராமத்து காலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு அலாரம் வச்சு 4:30க்கு எழுந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அடுப்பில் தண்ணி காய போட்டுட்டேன். ஏன்னா நம்ம தண்ணி காயத்துக்குள்ளே மற்ற சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த அட்டைப்பூச்சி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. தினமுமே இது வந்துட்டுருக்குது. தினமும் தள்ளி விட்டுட்டு தான் இருக்கேன். இது வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சாணியெல்லாம் கரைச்சி விட்டுட்டு வாசலெல்லாம் கூட்டி விட்டுட்டேன். வாசலெல்லாம் கூட்டி விட்டுட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால காலையிலே பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலே எல்லா வேலையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கோலமாவு வேறு காலி ஆகிட்டது. எப்போ சித்திரை 1க்கே காலி ஆயிடுச்சு. இன்றைக்கி 4-5 நாள் ஆக போகுது. 2-3 நாளாக வந்து கலர் கோலமாவுலே இருந்தது. அதுவே வச்சு சிம்பிளாக போட்டுட்டு இருந்தேன். சரி, இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரிசி மாவில் போடலாம் கோலம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில் பச்சரிசி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி வச்சிருந்தேன். அதாவது ஜலிச்சு வச்சுருந்தேன். அதில் தான் கோலம் போட்டிருந்தேன். இது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி தான் கோலம் போடணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அத்தை. அரிசியில் போட்டால் தான் சின்ன சின்ன பூச்சிகள், காகம் இதெல்லாம் சாப்பிட்டு நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது பிடிச்சி போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மாவு. அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஒரு கோலத்தை போட்டுட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வாசலில் வழுக்கேற்றலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வரதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சி. 6 மணி ஆகிடுச்சி. 6 மணிக்கு நல்லா பொழுது விடிஞ்சு வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு பூவும் விளக்கு வச்சுட்டு ஃபஸ்ட்டு வெளியே இருந்து ஏற்றி உள்ளே போனோம். அப்படின்றதுனால வெத்திப்பட்டிக்காக ஒல்லிக்கும் வெளிக்கும் திரிஞ்சிருந்து ஒரு வழியாக ஏற்றிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் பூஜை ரூம்லேயும் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து எப்போவுமே பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே பூஜை பண்ணோம் அப்படின்னு நினைப்பேன். ஒரு சில டைமில் அந்த 5-5:30க்குள்ளே பண்ணிவிடுவேன். அப்படி இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கிறதுனால பொழுது வெறிஞ்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். காற்று வர நல்லா காற்றடிக்குது அப்படின்னால விளக்கு சரியாக நிற்காமல் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டேன். ஆனால் விளக்கு நல்லா நின்று நிதானமாக பொறுமையாக தான் எரிஞ்சிட்டு இருந்தது. சரின்னு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கற்பூர தீபாராதனையெல்லாம் காமிச்சு முடிக்கிறதுக்குள்ளவே பூஜை பண்ணிட்டு இருக்கிறப்பவே தண்ணி வந்து அங்கே பாதி தூரம் நனைஞ்சிட்டு இருந்தது. அதை ஆஃப் பண்ணிவிட்டு பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு பூஜை ரூம் உள்ளே வச்சுட்டேன். நெய்வேத்தியமாக வந்து எதுவுமே வைக்கல. சிம்பிளாக இருந்த அந்த மாதுளம்பழம் இருந்தது, அதோட அப்படியே விட்டுட்டேன். சரி, ஈவினிங் போல் ஏதாச்சும் செஞ்சு படைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்திரையில் வர முதல் வெள்ளிக்கிழமை ரொம்பவுமே விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் காலையில் எழுந்து குளித்து பூஜை பண்ணுறப்போ மோஸ்ட்லி சேரீயில் தான் இருப்பேன். அப்படி இல்லைன்னா சுடிதார். நைட்டி மட்டும் போட்டுறாதீங்க, அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அந்த மாதிரி பூஜையும் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால சேரீ கட்டிக்கிட்டு பூஜை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து கற்பூரத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா சாம்பிராணி, ஊதுபத்தி இதெல்லாமே காமிச்சிருந்தேன். இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளவே தண்ணி வந்துடுச்சு. சரி, ஃபஸ்ட்டு குடிக்கிறதுக்கு எத்தலாம் தண்ணி ஃபுல்லாக காலி. இந்த திங்கக்கிழமை, அதுக்கப்புறம் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி டைம்லலாம், அதுவும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்தா தண்ணியே இருக்காது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாளே வீட்டெல்லாம் கூட்டி சாமிக்கு பூஜை பண்ணுறதுனால தண்ணி டேங்க்கு ஃபுல்லாக ட்ரம்மு ஃபுல்லாக காலி பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி அப்படி தான் குளிக்கிறதுக்கு கடைசியாக வீட்டில் இருக்கிற தண்ணி எடுத்துன்னு வந்து குளிக்க வச்சுருந்தேன். அதனால தண்ணி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி தான் பிடிச்சிருந்தேன். வெளியே போய் தண்ணி வந்ததுனால தண்ணி பிடிச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்பிளாக குட்டி பொண்ணுக்கு ஏதாச்சும் சமைச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று வச்சு குழம்பு இருந்தது, அதையே சூடு பண்ணிவிட்டு தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துட்டேன். மதியத்துக்கு மேலே தக்காளி சாதம் ஏதாச்சும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு காலையிலே செய்யலாம் தான் இருந்தேன். சரி, தோசை மாவு தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தோசை செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எல்லா வேலையும் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நான் குடிக்கிறதுக்கு மட்டும் நான் தண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறமா பாத்ரூமில் ஒரு 4 தவளை ஊற்றினேன். அதுக்குள்ளவே இது டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட தான் வந்திருந்தேன். டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு தக்காளி இல்லாமல் இருந்தது. இந்த வாரம் புதன்கிழமை சந்தைக்கு போகாதனால தக்காளி இல்லாமல் இருந்தது. அப்படின்றதுனால தக்காளி எல்லாம் போய் இங்கே ரோட்டு மேலே வருவாங்க, அங்கே போய் தக்காளி வாங்கிட்டு வந்துட்டு நானும் குட்டி பொண்ணும் போய் 50 ரூபாய்க்கு தக்காளி, 50 ரூபாய்க்கு வெங்காயம் ரெண்டுத்தையும் வாங்கின்னு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம செடியிலே செம்பருத்தி பூ இருந்தது. சரி, அதை பறித்து சாமிக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். வழுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக எரிஞ்சிட்டு இருக்குது.
எல்லாத்தையும் ஏற்றி முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த நாள் வெள்ளிக்கிழமை ரொம்பவுமே பாசிட்டிவ் வைபோடு எனக்கு போச்சு. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய். ஆடுங்க வேறு கத்திக்கிட்டே இருக்கு.